மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்த நிலைமை காரணமாக இலங்கையினுடைய பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாக சொல்லப்படுகிறது. பல பிரச்சனைகளை இலங்கை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த அவசர கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்றதான் அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். முதல் கட்டமாக அரசாங்க ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய சொல்லுவோமா என்பது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டதாம். அப்போ அதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கார், இது சம்பந்தமாக சகல விதமான ஆய்வுகளையும் செய்து உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பியுங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் இதை பற்றி பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்து வேலை செய்கிற நடைமுறை சம்பந்தமாக சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ ஜனாதிபதி அறிக்கை கேட்டிருக்கிறார். எனவே அவருக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த அறிக்கைக்கு பிறகுதான் ஒரு முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். மற்ற எந்த துறைகளை விடவும் சுகாதாரத்துறை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த எரிபொருள் நெருக்கடியாலேயோ வேறு எந்த பிரச்சனையாலேயோ சுகாதார சேவைகள் பாதிக்கப்படக்கூடாது. எனவே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வலியுறுத்தி கூறியதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் இந்த QR கோட் இன்று காலையிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்று காலை 6 மணியிலிருந்து நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் எரிபொருட்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு QR கோட்டுக்கும் இவ்வளவுதான் பெட்ரோல், இவ்வளவுதான் டீசல் என்று சொல்லி ஒவ்வொரு கிழமைக்கும் இவ்வளவுதான் வழங்கப்படும் என்று சொல்லி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு காலமிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து சில முறைப்பாடுகளும் குறை குற்றங்களும் வந்தன. சில இடங்களில் QR கோட் வேலை செய்தில்லை, கொடுக்குற QR கோட்டை அக்செப்ட் பண்ணமில்லை, அல்லது சில இடங்களில் ஃபியூவல் கிடைக்குதில்லை. இந்த மாதிரியான சில முறைப்பாடுகள் பல இடங்களில் இருந்தும் சொல்லப்பட்டன. எனவே அது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு தொலைபேசி இலக்கம், அதாவது 1919 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை சொல்லலாம் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அளவில் இந்த QR கோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வழமைக்கு திரும்பியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் GMOA என்று சொல்றது, அவர்கள் அரசாங்கத்திடம் ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், இந்த QR கோட்டுக்கு இவ்வளவுதான் பெட்ரோல், இவ்வளவுதான் டீசல் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு தானே, அந்த ஒதுக்கப்பட்ட தொகை மருத்துவர்களுக்கு அல்லது மருத்துவ ஊழியர்களுக்கு காணாது என்று சொல்லி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் கோல் என்று சொல்லுவோம், அவசர அழைப்பில் போகிறது, அதற்கு எல்லாமே தங்களுடைய சொந்த வாகனங்களை தான் தாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்த வேண்டி இருக்குது. எனவே இப்படியான சூழலில் இந்த கோட்டா காணாது, இந்த ஒதுக்கப்பட்ட ஃபியூவல் தொகை காணாது. எனவே அதை மருத்துவர்களுக்காக மறுபரிசீலனை செய்யணும், அப்போத்தான் எங்களுடைய சேவைகளை சுமூகமாக செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வகையில் உண்மைதான். ஏனென்று சொன்னால், இப்போ சாதாரண மக்களை விட மருத்துவர்களுக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கும், நிறைய தூரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். மிக முக்கியமாக கிராமப்புறங்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏனென்றா டாக்டர் சிட்டியில் இருப்பார், ஆனால் அவருக்குரிய மருத்துவமனை கிராமத்தில் இருக்கும் என்று வைங்க. அப்போ ஒரு ஒன் கோலில் போகிறார் என்று சொன்னால் அவசரமாக போக வேண்டி வரும், நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி வரும். எனவே இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. எனவே அந்த QR கோட் நடைமுறைகளை மருத்துவர்களுக்காக தளர்த்தணும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் இது தொடர்பாக பரிசீலனை செய்து வருகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்த நிலைமை காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற அடுத்த பாதிப்பு உரம். அதாவது உரத்துக்கு தட்டுப்பாடு இல்லை, அரசாங்கம் சொல்லுது தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி. ஆனாலும் எரிபொருள் எப்படி பதுக்கப்படுதோ, எரிபொருள் எப்படி அளவுக்கு அதிகமாக கொள்வனவு செய்யப்படுதோ, அதே போல நிறைய இடங்களில் உரத்தையும் அளவுக்கு அதிகமாக கொள்வனவு செய்கின்றார்கள். சில விற்பனையாளர்கள் உரத்துக்கான விலைகளை அதிகரித்து விற்கிறார்கள். இந்த மாதிரியான முறைப்பாடுகள் வர ஆரம்பிச்சிருக்காம். எனவே இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு மிக விரைவில் உரத்துக்கும் QR கோட்டை அறிமுகப்படுத்தலாமா என்பது சம்பந்தமாக தாங்கள் ஆராய்ந்து வருவதாக விவசாய அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். விவசாய அமைச்சர் KD லால்காந்தே இந்த தகவலை சொல்லியிருக்கார். தற்போதைய சூழ்நிலையில் உரத்துக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லைத்தான், இருந்தாலும் இப்படியான நடவடிக்கைகள் காரணமாக அளவுக்கு அதிகமாக வாங்கி வீட்டில் குவிக்கக்குள்ள தட்டுப்பாடு இருந்தானே. எனவே QR கோட்டை நடைமுறைப்படுத்தலாமா என்று சொல்லி தாங்கள் இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். தற்போது உர மூட்டை ஒன்று 12,000 தொடக்கம் 13,000 ரூபாய் வரையில் விற்கப்படுதாம் சாதாரண விலைக்கு. ஆனால் யாருமே விலையை அதிகரித்து விற்க வேண்டாம், செயற்கையான முறையில் அதிகரித்து விற்க வேண்டாம், உரம் தாராளமாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார்.
போகிற போக்க பார்த்தா நாட்டில் எல்லாத்துக்குமே கியூஆர் கோட் வந்துடும் போல நடக்குது. இங்கால ஒரு பக்கம் எரிபொருளுக்கு கியூஆர் கோட், அங்கால ஒரு பக்கம் உரத்துக்கு கியூஆர் கோட் அப்படின்னு சொன்னால் என்னதான் செய்யறது? அடுத்த முக்கியமான பாதிப்பு சுற்றுலாத்துறை. இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ 2 கிழமை ஆயிட்டு தானே. இந்த 2 கிழமையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை 30% குறைவடைந்திருப்பதாக பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர், அவருடைய பேர் ருவான் ரணசிங்க, அவர் தான் சொல்லியிருக்கார் 30% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்திருப்பதாக. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இலங்கையினுடைய பிரதானமான வருமானங்களில் ஒன்று சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிற நாடு இலங்கை. அந்நிய செலாவணி என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு பணம் வரவு குறைவாக இருக்கும். பிறகு ஹோட்டல்களினுடைய வருமானங்கள் இழக்கப்படும், உணவகங்களுடைய வருமானம் இழக்கப்படும், அதே போல போக்குவரத்து, நிறைய பாதிப்புகள். சுற்றுலா பயணிகள் விரையில் என்று சொன்னால் நிறைய பாதிப்புகள் தானே. எனவே 30% குறைந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கிழமையில மொத்தமாக 768 விமான சேவைகள் 768 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்கார். எனவே அது ஒரு சாதாரண இலக்கம் இல்லை. 768 விமான சேவைகள் என்று சொன்னால் அதில் எவ்வளவு பயணிகள் வருவார்கள், அதில் எவ்வளவு வருமானங்கள் வரும், எல்லாமே இழக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இலங்கைக்கான பிரதானமான டிரான்சிட்டை மத்திய கிழக்கு நாடுகளாக தான் இருக்கும். எனவே அங்கே ஏற்பட்டிருக்கிற யுத்தம் காரணமாக இந்த விமான சேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை எதிர்கொள்கின்ற அடுத்த நெருக்கடி. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற போர் சூழல் காரணமாக முழு பிரச்சனையும் சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும்தான். இந்த போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாக்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர்கள் இன்னும் ஒரு படகை அனுப்பியிருக்கிறார்கள் இலங்கை நோக்கி. இலங்கையினுடைய தேவேந்திர முனை இருக்குத்தானே, அதிலிருந்து தெற்கு பக்கமாக நடுக்கடலில் இந்த நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்று புதிதாக வந்திருக்கிறது. கடற்படையினர் அவதானித்து இப்பொழுது அந்த படகை கைப்பற்றியிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள பெருமளவிலான போதைப் பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த படகில் இருந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முதல் 15 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3வது படகு. ஏன்னு சொன்னால் 7ஆம் தேதி ஒரு படகு கைப்பற்றப்பட்டது, 10ஆம் தேதி ஒரு படகு கைப்பற்றப்பட்டது. அந்த 10ஆம் தேதி படகுல ஆயுதங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 15ஆம் தேதி இன்னும் ஒரு படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தம் ஆரம்பித்த 2 கிழமையில இது 3வது படகு. அப்போ அவையில் ஓயல தானே, அவைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தானே. எனவே இந்த படகு, அந்த படகுக்குள்ள எவ்வளவு போதைப் பொருட்கள் இருக்குன்னு சொல்லி இன்னும் அளக்கப்படையில் மிக விரைவில் கரைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமாகிய அசோக ரன்வெல அவருக்கு எதிராக இன்றைக்கு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை கண்ட இடத்துல கைது செய்ய சொல்லி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. அந்த வழக்குக்கு அவர் போகலை. என்ன வழக்கு என்று சொன்னால், கிட்டல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்புகஸ் அந்த பகுதியில் ஒரு வீதி விபத்தொண்டை ஏற்படுத்தினார் என்று சொல்லி, இவர் தான் ஏற்படுத்தினார் என்று சொல்லி அது சம்பந்தமான வழக்கு கொண்டு போய்கொண்டிருக்குது. எனவே இன்றைக்கு நடந்த அந்த வழக்கு விசாரணைக்கு அவர் போகலை. அதனால் மகர நீதவான் நீதிமன்றத்தால் இப்பொழுது கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற வீதி விபத்திலே அமைச்சர் ஒருவரின் சகோதரர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அமைச்சர் ஆனந்த விஜயபால இருக்கிறது தானே, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அவருடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் பாதனிய வீதியில் இடம்பெற்ற விபத்தில். என்னென்னா, இன்றைக்கு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விசேஷம் இருந்திருக்குது. அப்போ அந்த விசேஷத்துக்கு போயிட்டு இவர் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறார். ஒரு பெண்டில் திரும்பிக்குள்ள வேகமாக வந்திருப்பார் போலக்கு. ஒரு பெண்டில் திரும்பிக்குள்ள அங்கால லொரி ஒன்று பார்க் பண்ணியிருந்ததாம். அதை இவர் கவனிக்கலை. அப்போ வந்த வேகத்தில் வேகமாக அந்த லொரிக்கு மேலே அடிபட்டு அந்த இடத்துலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பேர் KSM பியசேன திசாநாயக்க, இதுதான் அவருடைய பேர். இவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. உங்களுடைய பகுதிகளில் எரிபொருளுக்கு ஏதாவது தட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த QR கோட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்களா? QR கோட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஏனையவர்களும் தெரிந்து கொள்வதற்கு, தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.